வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஹெல்பாய் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்க்காதவங்க பாத்துருங்க. கமெண்ட்ல லிங்க் பின் பண்றேன் அண்ட் ஆல்சோ மேல கார்டர்லையும் தரேன். பார்ட் 1 சூப்பரா இருக்கும், பார்ட் 2 அதை விட சூப்பரா இருக்கும். ஸ்டோரி வைஸ், ஆக்ஷன் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும். சோ நீங்க ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி வெரியன்னா இந்த படம் உங்களுக்கு ஏத்த படம். இந்த படத்தோட பேரு ஹெல்பாய் த கோல்டன் ஆர்மி. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ளே போயிடலாம். இந்த ஹெல்பாய் எப்படி வந்தான்னு பார்ட் 1 ஸ்டோரி லேட்டா காட்டுறாங்க படத்தோட ஸ்டார்டிங்லயே. யூஎஸ் ஆர்மியும் பேரனமல் ரிசர்ச்சர்ஸ் ஸ்காட்லாண்டில் 1944 ஒரு வினோதமான கிரியேச்சரை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு ஹெல்பாய்னு பேர் வச்சு அவங்களே தத்தெடுத்து வளர்த்தாங்க ரகசியமா. ஹெல்பாய்க்கு கேண்டி அப்புறம் டிவினா ரொம்ப பிடிக்கும். இப்போ அப்படியே 1955 ஒரு ஆர்மி பேஸை காமிக்கிறாங்க. அன்னைக்கு கிறிஸ்மஸ். ஹெல்பாய் சின்ன பையனாகிறான். ப்ரொஃபஸரை தொல்லை பண்றான், ஏதாச்சும் கதை சொல்லுங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு அவரு ஒரு புக்கை படிச்சு கதை சொல்றாரு. காலத்தோட ஆரம்பத்துல மேன், பீஸ்ட் அப்புறம் எல்லா மேஜிக்கல் பீயிங்ஸும் ஒன்னா தான் வாழ்ந்தாங்க ஏக்லிங்கிற ஒரு ஃபாதர் ட்ரீக்கு கீழே. ஆனா மனுஷன் மனசுல மட்டும் ஒரு ஓட்டை இருந்துச்சு. அந்த ஓட்டையை சக்தி வச்சோ அறிவை வச்சோ அடைக்க முடியாது. மனுஷங்க பேராசையில அவங்க எல்லையை பூமியில அதிகப்படுத்த பார்த்தாங்க. இதனால மனுஷங்க பயங்கரமா போர் புரிஞ்சாங்க. எல்ஃப், ஓகர், காப்ளினோட ரத்தம் சிந்துனுச்சு இந்த போர்ல. எல்ஃப் லேண்டோட ராஜா பேலர் இது எல்லாத்தையுமே சோகமா பார்த்தாரு. அப்பதான் ஒரு நாள் காப்ளின் பிளாக் ஸ்மித் மாஸ்டர் ஒன்னு ராஜா கிட்ட மெக்கானிக்கல் கோல்டன் ஆர்மியை கட்டலாம் அப்படின்னு கிடுச்சு. கோல்டன் ஆர்மி 70 × 70 சோல்ஜர்ஸ். அவங்களுக்கு பசினாவே என்னன்னு தெரியாது, அவங்கள தடுக்கவே முடியாது. இளவரசர் நுவாடா அவங்க அப்பா கிட்ட இதுக்கு ஒத்துக்க சொல்லி கெஞ்சினாரு. ஸோ ராஜாவோ அந்த படையை உருவாக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாரும் கோல்டன் ஆர்மியை கட்ட ஆரம்பிச்சாங்க. இது கூடயே ஒரு மந்திர கிரீடத்தையும் உண்டாக்குனாங்க. அதை வச்சு இந்த கோல்டன் ஆர்மியை கட்டுப்படுத்த முடியும் ராஜாக்களால. இந்த உரிமையை கேட்டு யாருமே ராஜா கிட்ட சேலஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ ராஜா அந்த கோல்டன் ஆர்மிக்கு தலைமை தாங்கினாரு. ஆனா அப்பா சேலஞ்ச் பண்ண என்ன ஆகும், சண்டை வருமா? இரு நான் கதையை ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சிடுறேன். கோல்டன் ஆர்மியால உலகமே மாறிடுச்சு. மனுஷங்களால தாக்கு பிடிக்க முடியல. இந்த கோல்டன் ஆர்மிக்கு மன உளைச்சல், விசுவாசம், வலினே என்னன்னு தெரியாது. இதனால ராஜா பேலரோட இதயம் வருத்தத்துல கனத்துச்சு. ஸோ இதனால ராஜா அந்த கிரீடத்தை 3 பங்கா பிரிச்சு 1 மனுஷங்களுக்கு கொடுத்துட்டாரு, 2 அவரை வச்சுக்கிட்டாரு. மனுஷங்க சிட்டிஸை வச்சுக்கிட்டும் மேஜிக்கல் பீயிங்ஸ் காட்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சின்ன டீல் போட்டுக்கிட்டாங்க. இதுக்கு மனுஷங்களும் சத்தியம் பண்ணி காலங்காலமா காத்துட்டு வராங்க. ஆனா இளவரசர் நுவாடாக்கு மனுஷங்க மேல நம்பிக்கையே இல்ல. அதுக்கப்புறம் நுவாடா காணாம போயிட்டா அவன் மக்களுக்கு எப்ப தேவைப்படுமோ அப்ப திரும்ப வரலான் இருக்கான். கோல்டன் ஆர்மி பூமிக்குள்ள பூட்டி வச்சுட்டாங்க. அழிக்க முடியாத படம் பூமிக்குள்ள தூங்கிட்டு இருக்கு. ஆனா அப்பா இது ஒரு கதை தானே மைசன், கதையா இல்ல நிஜமா நீ பார்க்கத்தான் போற கண்டிப்பா. ஸோ இப்படி கோல்டன் ஆர்மிங்கிற இந்த பேருக்கு சூப்பரான ஒரு பேக் ஸ்டோரி சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ட்ரோல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த படத்துடைய வில்லன் யாருன்ட்டு. பிரின்ஸ் நுவாடா தான் அவனை காட்டுறாங்க. நுவாடா கத்தி வீசி சண்டை பயிற்சி பண்றான். எந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்றான்னா நீர்த்துளி இருக்குல்ல அதே 2 இருக்கிறான். அந்த அளவுக்கு அக்யூரேட்டா ட்ரைனிங் பண்றான். நுவாடா கூட ஒரு அடியாள் இருக்கா, அவன் பேரு மிஸ்டர் விங்க். நுவாடா இன்னைக்கு தான் இதை வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி காட்டுறான். அந்த பெட்டிக்குள்ள ஏதோ பூச்சி இருக்கு, வாங்கினப்ப இருந்து சாப்பாடே போடல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் போறேன், என்னை ஃபாலோ பண்ணு மிஸ்டர் விங்க் அப்படின்னு சொல்றான். இவங்கள மேன் ஹேண்டன் ஊர்ல தான் இருக்காங்க. மேன் ஹேண்டன்ல ஒரு இடத்துல ஏலை விட்டுட்டு இருக்காங்க. அந்த ஏலை விடுற இடத்துல தான் அந்த மந்திர கிரீடத்தோட ஒரு பகுதி இருக்கு. நுவாடா அதை எடுக்க வந்துடுறாங்க. வந்த உடனே ஒரு ஆளை போட்டு தள்ளிடுறான். கரண்டால கட் ஆகுது ஏலை விடும்போது. பவர் கூடி சீக்கிரம் வந்துடும். நம்ம பார்க்க போற அடுத்த பொருள் பெத் மோராவோட அரச கிரீடம். தொலைஞ்சு போன நாகரிகத்தோடது இல்லவே இல்ல, மறந்து போயிட்டாங்க அப்படின்னு நுவாடா வந்துடுறான். செக்யூரிட்டிஸ் எல்லாம் அடிச்சு போட்டு விங்கு அங்க வந்துடுறான். விங்குடைய ஒரு கை வித்தியாசமா இருக்கு. அது ஒரு சங்கிலியில கட்டப்பட்ட இரும்பு கை. ஆட்டோமேட்டிக்கா நடந்து வந்து செட் ஆகுது. அந்த ஏழை விடுறவன் தொல்லை பண்றான். நுவாடா மூஞ்சிலே ஒரு பூச்சை போடுறான். அது போய் அப்பிக்கிச்சு. இப்பதான் இவன் அந்த பூச்செல்லாம் வச்சிருந்த பெட்டி ஓபன் பண்றான். உள்ள இருந்து நிறைய குட்டி குட்டியா பூச்செல்லாம் வருது. அதோட அந்த சீனை கட் பண்றாங்க. அப்படியே நம்ம ஹெல்பாய் இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. பியூரி ஃபார் பேரனாமல் ரிசர்ச் அண்ட் டிஃபென்ஸை காட்டுறாங்க. அங்க டாம் ஏபிட்ட புலம்பிட்டு இருக்கிறான். இவன் வெளியே போவானு சொன்னா வெளியே போயிடறான் அப்படின்ட்டு. ஏன்னா ஹெல்பாய் பத்தி மக்களுக்கு யாருக்கும் தெரியாது இன்ன வரைக்கும். இங்க பாரு சப்வே, ஹைவே, பார்க்ல எல்லாம் என்ன போட்டோ எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவனே ஒரு போட்டோ வேற போஸ்ட் கொடுத்திருக்கான். என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறான். ஆனா யூடியூப் வீடியோஸ் மட்டும் தடுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம அவன் நீ கலாய்க்க வெறுனே இந்த போஸ்டர் உருப்புறா ஒட்டிட்டு இருக்கிறான். இவங்க பேசிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற வினோதமான ஜந்துக்கள்லாம் காட்டுறாங்க. அது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஆக்டோபஸ் மாதிரி எதுவும் இருக்குது, காப்ளின் மாதிரிலாம் எதையோ காட்டுறாங்க. பேசிக்கிட்டே ஹெல்பாய் தங்குற லாக்கர் ரூம்க்கு வந்தா லாக்கர் உடஞ்சு எகிரிட்டு போகுது. ஏன்னா ஹெல்பாய்க்கு லிஸுக்கு அப்பப்போ புருஷ முன்னாடி சண்டை வரும். லிஸ் இவனை போட்டு பொழந்து தள்ளுவா. எனக்கு இங்க ஸ்பேஸே இல்ல அப்படின்னு சொல்லி தான் லிஸ் சண்டை போறான். லிஸா பார்த்து பயந்து பூனையெல்லாம் ஒளிஞ்சுக்குது. இவ தூத் பிரஷ் வைக்க கூட அங்க இடம் இல்ல, ஒரு மூலையில கிடக்குது. அப்பன்னு பார்த்து அலாரம் அடிக்குது. இவங்க அந்த 7 வெட்ட இடத்துக்கு போறாங்க. ஹெல்பாய் போகும்போது டாம் இவங்க கிட்ட இங்க பாரு உனக்காக கியூபன் சிகரெட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு மக்கள் கண்ணில் மட்டும் பற்றாத அப்படின்னு சொல்றான். ஸோ டாம் எப்பயும் போல சமாளிச்சுட்டு இருக்கிறான். வெளியே FBI அது இதுன்ட்டு இவங்கள அந்த பில்டிங்குள்ள போய் பாக்குறாங்க. மொத்தமா அந்த ஏலத்துக்கு 70 பேத்துக்கு மேல வந்திருக்காங்க. ஆனா அந்த 70 பேத்தோட பாடி தடையம் எதுவுமே இல்ல. ஆமா பேபு, இங்கேயும் யாரும் இல்ல. பேபுன்னு கூப்பிடாத. நான் பேபுன்னு சொல்ல ஏபுன்னு சொன்னேன். ராங் சேனல். ஏப் லிஸ் இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கா. நீ இன்னும் சேனலை மாத்தவே இல்லை. ஓ ஏப் அந்த பூச்சி இருந்த பாக்ஸோட ராயல் சீலை கண்டுபிடிச்சிக்கிறான். இந்த ராயல் சீல் பாக்ஸஸ் எல்லாம் பழங்காலத்து போறப்பதான் பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்றான்.
சடனா அப்போ அது சத்தம் கேக்குது, ஏகப்பட்ட பூச்சி செவுத்துக்குள்ள போகுது. ஏபு கையை வச்சு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அந்த பூச்சை பத்தி ஒரு புக்ல படிச்சு சொல்றான். டெட் பாடிஸ் எதுவுமே இல்ல அப்படின்னா எதையுமே மிச்சம் வைக்கலன்னு அர்த்தம். இதுக்கு பண்ற வேலை எல்லாமே சாப்பிடும், அப்புறம் பாத்ரூம் போவோம். இந்த பூச்சிங்க பேரு டூத் ஃபேரிஸ். இதுங்க சாப்பிடுறது கால்சியம், எலும்பு, சதை, அப்புறம் உறுப்புகள். இதுங்கெல்லாம் முதல்ல பள்ளத்தான் சாப்பிடும், அதனால தான் இதுக்கு பேரு டூத் ஃபேரிஸ். ஏபு சொல்லிட்டு இருக்கும்போது செவரெல்லாம் உடையுது, செவத்தை உடைச்சிட்டு வந்துட்டு இருக்குதுங்க அதெல்லாம். அப்ப ஏபு லிஸை பாதுகாக்க லிஸை எதர்ச்சியா தொடறான். அப்ப தொட்டோட தெரியுது லிஸை பிரெக்னெண்டா இருக்கான்ட்டு. இப்பதான் அந்த டூத் ஃபேரி பூச்சை காட்டுறாங்க. அது பார்க்கவே ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கு, பட் ரொம்ப ரொம்ப ஆபத்தான பைபிள். ஒருத்தர் சட்டைகளை பூந்து கடிச்சு குதிரை பாக்குது, ஹெல்பாய் தான் காப்பாத்துறான் அதை பிடிச்சி நசுக்கி. அப்பன்னு பார்த்தா அங்க ஏகப்பட்ட பூச்சி வந்துருச்சு, கொச கொச கொசன்னு 1000 கணக்கில் இருக்குது. எல்லாரையும் கடிச்சு குதறிட்டு இருக்குது. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு கண்ணில் சுடுறாங்க. ஆனா சுட சுட வந்துட்டே இருக்குது. எந்த அளவுக்கு இதுங்களை வேகமா குறைக்குதுன்னா அதுக்குள்ள ஒருத்தனை குறிச்சு எலும்பாக்கிருச்சு. ஹெல்பாய் அங்க இருந்து ஒரு பெரிய சிலை தழுவிறான். சிலை உருண்டு நசுங்குது பாதி. லிஸ் அவன் நெருப்பு பவர் யூஸ் பண்ணி பொசுக்கிற எல்லாத்தையும் அப்பயும் வருது நிறையா. லிஸ் எதுக்கு வெயிட் பண்ற, கமான் எல்லாத்தையும் பொசுக்கி தள்ளு அப்படின்னு சொல்றான் ஹெல்பாய். பட் அதுக்கு முன்னாடி எல்லாரும் சேஃபான இடத்துக்கு போயாகணும். ஏபு சேஃபா ஒரு லாக்கருக்குள்ள போட்டு பாக்குறான். ஏன்னா லிஸ் பவர் பட்டா அவனால தாங்க முடியாது. மத்த ஏஜென்ட் எல்லாம் பூச்சி கடிச்சு செத்து போயிடறாங்க. இப்பதான் லிஸ் அவ பவர் யூஸ் பண்றா. ரெட் ஜன்னல் பக்கத்துல நிக்காத அப்படின்னு லிஸ் சொல்றான். ஏன்னா பவர் யூஸ் பண்ணா இவன் ஜன்னல் உடைச்சிட்டு வெளியே போயிடுவான். ஆனா ஹெல்பாய் அப்படியே நின்று உலகமே நான் இப்ப வெளியே வர போறேன் அப்படின்னு சொல்றான். லிஸ் பவர் யூஸ் பண்ணனே இவன் ஜன்னலை உடைச்சிட்டு ஸ்லோ மோஷன்ல வெளியே விளையாடுறான். இத்திரியாம டாம் வர வெளியே சமாளிச்சுட்டு இருக்கிறான். ஹெல்பாயை பாத்துறாங்க எல்லாரும். ஹெல்பாய் கீழே விழுந்த வாட்டி இவன் மேல இருந்த 2 பூச்சி தப்பிக்க பார்க்கறது இவன் சுட்டு கொண்டுறான். மத்த டூத் ஃபேரிஸ் லிஸோட நெருப்பு தாங்காம எல்லாமே செத்துருச்சு. இனிமே ஹெல்பாய் மத்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ரகசியம் கிடையாது, உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இளவரசன் நுவாடா ஒரு கவுன்சில் சேம்பருக்கு போறான். கவுன்சில் சேம்பருக்கு போறதுக்கு முன்னாடி வெப்பனை சரண்டர் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. பட் இவன் வெப்பனை சரண்டர் பண்ண மாட்டேங்கிறான். சகோதரா ஆயுதத்தை சரண்டர் பண்ணு அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. இவத்தா இவன் கூட பிறந்த ரெட்டை சகோதரி. சகோதரி உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவன் சரண்டர் பண்ணிடுறான். இவ பேரு இளவரசி நுவாலா. இப்ப எந்த நியூஸ் சேனல் போட்டாலும் ஹெல்பாய் அது இதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவன் சிரிச்சு கலாச்சிட்டு இருக்கிறான். லிஸுக்கு லைட்டா பயமா இருக்கு, ஏன்னா அவ பிரெக்னெண்டா இருக்கா. டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாக்குறா, அவ பிரெக்னன்சி கன்ஃபார்ம் தான். இந்த டாம் வேற நியூஸ்ல கலாய்க்கிறாங்க. ஏன்னா அவன் தான் இவ்வளவு நாளா உருட்டிட்டு இருந்தான் ஹெல்பாய்லாம் இல்ல அப்படின்ட்டு. போன பாடல வந்து ஜான் மைல்ஸ் இதுல இல்ல, ஏன்னா அவனை ஹெல்பாய் அண்டார்டிகாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் சீன்ல. ஹெல்பாய் விஷயம் சீரியஸ் ஆனதுனால ஹெல்பாயை பாத்துக்கிறதுக்கு புதுசா ஒரு ஏஜென்ட் அப்பாயின்ட் பண்ண போறாங்க. ஒரு பக்கம் நுவாடா அவங்க அப்பா ராஜா பேலரை பார்க்க போறான். ராஜா இவங்கிட்ட ஏன் மக்களை கொன்ன அப்படிங்கிறதுக்கு அவங்களாம் நம்மளை மறந்துட்டாங்க, நம்மளா கடவுள், அதை மனுஷங்க மறந்து காட்டு அழிச்சு ஷாப்பிங் மாலு பார்க்கிங் லாட்டெல்லாம் கட்டுறாங்க. மனுஷங்களுக்கு பேராசை அதிகமாயிடுச்சு, அவங்கள கட்டுப்படுத்தி நம்ம நிலத்தை வாங்க கோல்டன் ஆர்மியை திரும்ப வர வைக்கணும். கோல்டன் ஆர்மியா முடியவே முடியாது அப்படின்னு ராஜா சொல்றாரு. நுவாலாவும் எவ்வளவு சொல்றா, பட் இவன் கேட்க மாட்டேங்கிறான். ராஜாவோ இதுதான் முடிவுனா எனக்கு வேற வழி இல்லை, இவனை கொன்றுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ராஜா சொன்னே சிப்பால இவனை கொல்ல வராங்க. இவனும் சண்டை போடுறான். அவங்க கத்தியவே வாங்கி அவங்க எல்லாத்தையுமே கொல்றான். விங்கும் ஹெல்ப் பண்றான். சண்டை இப்படி வெறித்தனமா இருக்குது, இவனை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியல. சும்மா மின்னல் மாதிரி சண்டை போடுறான். சருன்னு எல்லாத்தையுமே குத்தி போட்டுறான். செம்ம ஃபாஸ்டா இருக்குது ஃபைட்டு. சண்டையில நுவாடா அடிப்படா நுவாலாக்கும் அடிப்படும். அந்த மாதிரி ஒரு சாபம் பவர் இருக்கு. எல்லாத்தையும் குத்திட்டு கடைசியா இவங்க அப்பாவனை ராஜாவே குத்தி கொண்டுறான். ராஜா கிட்ட அந்த மந்திர கிரீடத்தோட இன்னொரு பீஸ் இருக்குது, அதை எடுத்துக்கிறான். இப்ப இவங்க கிட்ட 2 பீஸ் இருக்கு. மந்திர கிரீடத்தோட கடைசி பீஸ் நுவாலா கிட்ட தான் இருக்குது. அவங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். இப்பதான் நம்ம ஹெல்பாய் பார்க்க வந்த புது ஏஜென்ட்டை காட்ட போறாங்க. அந்த ஏஜென்ட் பேரு ஜோஹான் கிராஷ். இவன் தான் அவன். ஜோஹான் ஒரு மனுஷன் கிடையாது, அவன் ஒரு ஆவி, ஒரு சூட்டுக்குள்ள தான் அவன் இருப்பான். ஃபர்ஸ்ட் அவன் வந்தவனே அந்த டூத் ஃபேரியோட டெட் பாடி ரிசர்ச் பண்றான். இந்த டூத் ஃபேரியை பார்க்கும்போது யாரோ இதை பிளாக் மார்க்கெட்ல வாங்கி ஒரு பெட்டியில அடைச்சு அதுக்கப்புறம் அதை அபியூஸ் பண்ணி வெளியே விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றான். இவன் பேசாம அந்த விஷயத்த இந்த செத்து போன பூச்சிக்கிட்டே கேட்கலாம்னு சொல்லிட்டு ஹெல்பாய் ஒரு செயின் மூலியமா உயிர் வரவாக்க பாக்குறான் அந்த பூச்சிக்கு. அதுக்கு அவசியம் இல்லை, நம்ம டெலிபிளாஸ்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஜோஹான் சொல்றான். டெலிபிளாஸ்டினா ஒண்ணு இல்ல, ஜோஹான் ஒரு ஆவி தானே. சோ அவன் ஆவியை அந்த பூச்சிக்குள்ள அனுப்ப போறாங்க கொஞ்சம். சோ இவன் ஆவியை அந்த பூச்சிக்குள்ள போன வாட்டி அந்த பூச்சி எதோ அது ஒரு லாங்குவேஜ்ல சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா ட்ரோல் லாங்குவேஜ் கொஞ்சம் கேட்டேன் அப்படின்னு சொல்லுது. சோ இது கண்டிப்பா ட்ரோல் மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட்ல இருந்தா வந்திருக்கும். ட்ரோல் மார்க்கெட்டுங்கிறது ஒரு ரகசிய மார்க்கெட். அங்கெல்லாம் மான்ஸ்டர் தான் இருக்கும், அங்க யாருமே போனது இல்லை மனுஷங்களாம். அதுக்கப்புறம் அந்த பூச்சிக்குள்ள இருந்து கொஞ்சம் ஆவி வெளியே வந்து ஜோஹான்குள்ளேயே பூந்துருச்சு. 19th century சேர்ந்த லாடிமர் வேனியா அப்படிங்கிற ஓக்கல்ட் ஹிஸ்டோரியன் தான் அந்த ட்ரோல் மார்க்கெட்டை உருவாக்கினா. அது இப்ப புரோக்லின் பாலத்தோட ஈஸ்ட் எண்டு கடையில இருக்குது அப்படின்னு ஏபு சொல்றான். சோ இவங்களாம் அந்த புரோக்லின் பிரிட்ஜுக்கு போறாங்க. இவங்க வச்சு இந்த அதே குப்பவண்டியில போறாங்க. அங்க போனவாடி இவங்களுக்கு அந்த மார்க்கெட் எங்க இருக்குன்னு தெரியாது. சோ ஏதாச்சும் மான்ஸ்டர் வந்துச்சுன்னா அதுக்கிட்ட கேட்கலான்னு பாக்குறாங்க. இதுதான் ஸ்பெஷல் கண்ணாடி. இது 1878ல எமிலின் ஸ்கஃப்டின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. பொதுவாக இந்த மாதிரி மான்ஸ்டர் ஃபேரிக்கெல்லாம் மேல ஒரு ஆற மாதிரி இருக்கும், அதை இந்த கண்ணாடி போட்டுட்டு பார்க்க முடியும். இந்த கண்ணாடியில் இருக்கிற 4 கிறிஸ்டல் டயாப்டர் அதை நம்ம காட்டும். ஸோ இது மூலியமா நம்ம மனுஷங்க யாரு மான்ஸ்டர் யாருன்னு கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. ஏப் அந்த கண்ணாடியை போட்டு பாக்குறான். ஹெல்பாயோட உண்மையான உருவம் தெரியுது. அப்ப அங்க ஒரு கிளவி வரா, ஒரு மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர் பேரு ஃபிராகல் வாம்போ, ஒரு அசிங்கமான ஸ்காட்டிஷ் ட்ரோல். இந்த ட்ரோல்ஸ் எல்லாம் பூனை சாப்பிடுவாங்க. கெனரிஸ்ங்கிற ஒரு பறவை பார்த்தா பயம் இவங்களுக்கு. அந்த கிளவி வேற பூனை சாப்பிட போறா. ஐயோ என்ன அவ பூனை சாப்பிட போறா, இப்படியே வேடிக்கை பாக்குறது அப்படின்னு ஹெல்பாய் கேட்கறான். ஏன்னா ஹெல்பாய் கிட்ட பூனைனாவே உசுராச்சு. ஸோ ஃபாலோ பண்றதை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா அந்த கிளவிக்கிட்டே போயிடுறான். வா தம்பி உனக்கு என்ன வேணும்? ஹே நடிக்காத, இதை வச்சு உனக்கு பார்க்க முடியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா எங்களுக்கு ட்ரோல் மார்க்கெட்டுக்கான வழி காட்டுன்னு சொல்லிட்டு இவங்க அந்த கிணறி பறவை காட்டி பயன்படுத்துறாங்க. அந்த கிளவியும் கூட்டிட்டு போய் காட்டுறா. ஒரு பெரிய லாக் இருக்கு, அதை தாண்டி தான் மார்க்கெட்டுக்கு போக முடியும். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான லாக், இது திறக்க பல நாள் ஆகும் அப்படின்னு சொல்றான். ஹெல்பாய் அந்த கிளவிக்கிட்ட எவ்வளவு கேட்கறான் லாக் ஓப்பன் பண்ண சொல்லி. பட் அவன் சொல்ல மாட்டேங்கிறான். இவன் அடிச்சு போட்டுறான். கடைசியா ஜோஹான் தான் அவன் சூட்டை விட்டு வெளியே வந்து ஆவி மாதிரி அந்த லாக்குக்குள்ள போய் ஓப்பன் பண்ணிடுறான். இப்படியோ இதுதான் அந்த ட்ரோல் மார்க்கெட். உள்ள இருக்கிறது எல்லாமே ட்ரோல்ஸ், மான்ஸ்டர்,
கலர்ஸ் ஃபேரிஸ் தான். நிறைய வகை வகையான விதமான ஜந்துக்கள்லாம் காட்டுறாங்க. நுவாலாவும் அங்கதான் இருக்கா. அவ கையில இருந்த ராயல் சீலை பார்த்து ஏப அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஜோஹான் அங்க இருந்த ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் மாஸ்டர் கிட்ட போய் விசாரிக்கிறான், இந்த டூத் ஃபேரி யாராச்சும் வாங்கினாங்களா அப்படின்ட்டு. அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது அந்த ஹஸ்பண்ட் மாஸ்டர் ஜோஹானே அடிக்க வரான். ஹெல்பை வந்து ஒரே அடித்தான். அவன் எகிரிட்டு போய் என்ன சட்டிக்குள்ள விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த வைஃபை போட்டு அடின்னு அடிச்சு யாருன்னு இடத்துக்கு பிரின்ஸ் நுவாடா அப்படின்னு சொல்றா. இளவரசர் நுவாடா தான் சத்தியத்தை மீறி இப்படி பண்ணா, ஏதோ ஒரு போர் வரப்போகுது அப்படின்னு சொல்றா. நல்ல சமத்தான குழந்தை, நான் உனக்கு குழந்தை இல்ல, நான் ஒரு டியூமர். ஏப இளவரசி நுவாலாவை ஃபாலோ பண்ணிட்டே போறான். அந்த விங்க் அங்கதான் இருக்கான். நுவாலா அப்பாவோட மேப்பை தேடி வந்திருக்கா. அதுதான் கோல்டன் ஆர்மி எங்க வச்சிருக்காங்கன்னு காட்டும். ஏபு ஃபாலோ பண்ணிட்டே வந்து நுவாலா கிட்ட பேசுறான். அப்பதான் தெரியுது நுவாலாக்கு ஏப் மாதிரியே பவர் இருக்குது. தொடர்ந்து மூலியமாவே எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. சோ நுவாலாவும் ஏப தொட்டு இவ யாரு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடறாங்க. அப்ப கரெக்டா அந்த விங்க் அங்க வந்துடுறான். வெங்கி ஏப போட்டு புரட்டி எடுக்கிறான். ஏபெல்லாம் சண்டை போட முடியாது. அவன் தப்பிச்சு எஸ்கேப் ஆகுறான். இவன் காலுக்கடியில பூந்து எஸ்கேப் ஆகுறான். நல்ல ஹெல்பாய் காப்பாத்த வந்துட்டான். கரெக்டா தம்பி சண்டை வேணான்னு பாக்குறேன். வெங்கு கையை வச்சு ஹெல்பாய் மூஞ்சிலே அடிக்கிறான். அட பாவி, என் கியூபன் சிகரெட்டை நாசம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தென்ன கன் வர எங்கேயே காணாம போயிடுச்சு விழுந்து. கண்ணை கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்குள்ள இவன் ஹெல்பாய் பிடிச்சி வீசிட்டு கண்ணை தள்ளி விட்டுறான். ஸோ வெறும் கையால தான் சண்டை போட்டு ஆகணும். அவனுக்கு எவ்வளோ அடிச்சாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஹெல்பாய் முடிஞ்ச அளவுக்கு இவனை தாக்கு பிடிக்க பார்க்குறான். அவன் இரும்பு கையை வச்சு அடிக்கிறான். லாஸ்ட்டாக ஹெல்பாயோட கல்லு கையை அவன் இரும்பு கை மோதுது. பட்டு அவனுடைய இரும்பு கை தான் உடையுது. நான் ஹெல்பாயோட கல்லு கை ஸ்ட்ராங் ரொம்ப இத்தா சாக்குன்னு சொல்லிட்டு அவன் அடிச்சு போட்டுறான். அப்பயே அவன் எந்திரிச்சு வரான். அவன் அடிச்சதுல ஹெல்பாயோட ஒரு பல்லே வெளியே வந்துருச்சு. அந்த விங்கை என் இரும்பு கையவே உடச்சிட்டு அவனை சும்மா விட மாட்டேன்னு அவன் லாங்குவேஜ்ல சொல்லிட்டு அந்த கையை வீசுறான். ஹெல்பாய் டக்கு நவுந்துக்கிறான். அந்த கையை ஒரு மிஷின்ல மாட்டி அந்த கையோட சேர்த்து இவனு இழுத்து அந்த மிஷின்ல நஞ்சி செத்து போயிடுறான். விங்க ஹெல்பாய் கொண்டுட்டாங்கிற மேட்டரை ஒரு குட்டி மிருகம் போய் நுவாடா கிட்ட சொல்லிருச்சு. இளவரசி நுவாலாவும் ஹெல்பாய் மத்தவங்க கிட்ட நடந்த மேட்டர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அப்பா செத்துட்டாரு, அப்புறம் இந்த பீஸ் தான் கிரேடத்தோட கடைசி பீஸ், அப்புறம் அந்த மேப்பை பத்தி சொல்றாங்க. அப்ப இளவரசன் நுவாடாவே வந்து உலகத்தை அழிக்க புறப்பட்டவன்டா நீ, உலகத்துக்கு சொந்த கொண்டாட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவரக்கொட்டை மாதிரி ஒரு பீன் எடுத்து போறான். அது ஜம்ப் பண்ணிட்டே போகுது. அதை தண்ணிக்கிட்ட போகவும் பாத்துக்கோங்க நுவாலா சொல்றா. பட் அது தண்ணியில விழுந்துருச்சு. அந்த பீன் தண்ணியில விழுந்தவனே வளர ஆரம்பிக்குது. அந்த இடமே அதிருது. ரோட்டையே உடைச்சிட்டு வந்து வளர்ந்து ஒரு பெரிய மரம் மான்ஸ்டர் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு சாதாரண மரம் கிடையாது. அதுதான் காட்டின் கடவுள். வாழ்க்கையும் கொடுக்கும், அழிவையும் தரும். ஹெல்பாய் அவனுடைய பெரிய பெரிய கனலை எடுத்துட்டு ரெடி ஆகிறான் சண்டைக்கு. ஒரு அம்மாவோட குழந்தை வர காருக்குள்ள மாட்டிச்சு. முதல்ல அந்த அம்மாவை காப்பாத்தி கூட்டு போறாங்க. ஹெல்பாய் அந்த கார் கதவே உடைச்சு குழந்தையை காப்பாத்துறான். அந்த காட்டு கடவுள் ஒரு காரையை நசுக்கி ஹெலிகாப்டர் மேல போடுது. ஹெல்பாய் அந்த குழந்தைய எடுத்துட்டு வேகமா வரான். தாவி போறான். ஜோஹான் ஹெல்பாய் கிட்ட ஹெல்பாய் உயரமா போய் சுடு அப்படின்னு சொல்றான். அந்த காட்டு கடவுள் கார் அடிச்சோடனே சீசா மாதிரி எகிரி ஹைட்டா போயிடுறான். அதுக்கப்புறம் கரண்ட் கம்பில தொங்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிடுறான். குழந்தை வர அழுவுது. அதை வால்ல பிடிச்சிட்டு லெட்டர் போர்டெல்லாம் வச்சிருப்பாங்க லைட்ல, அதை பிடிச்சிட்டு ஏறான். ஜோஹான் ஹெல்பாய் கிட்ட அதோட எனர்ஜி கேங்லியன்ல சுடு, என்னது அதோட தலையில சுடு அப்படின்னு சொன்னே ஹெல்பாய் குழந்தையை தூக்கி போட்டு கன்னை லோட் பண்ணிட்டு அப்புறம் ஹெல்பாய் குழந்தையை கேட்ச் பண்ணிக்கிறான். ஹெல்பாய் தலையில சுடாம மத்த இடத்துல சுடுறான். மத்த இடத்துல சுட்டதுக்கே அதாவது தாங்க முடியல, சாஞ்சிக்குது பில்டிங்ல. ஜோஹான் சுடுங்கிறான். ஹெல்பாய் அதை சுடாம யோசிக்கிறேன். அதை கொஞ்சம் பாக்குறதுக்கு பாவமா இருக்கு. அப்ப அங்க நுவாடா வந்து எதுக்கு வெயிட் பண்ற, சுட வேண்டியது தானே, அதோட இனத்துல இருக்கிற கடைசி உயிரினம் இதுதான், இதை சுட்டினா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இது இருக்காது, நீ எங்க கூட வந்துரு, ராஜா மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்றான். ஜோஹான் வேற சுடுங்கிறான். சோ இவனு வேற வழி இல்லாம சுட்டுறான். அந்த காட்டு கடவுள் சாவும் போது அதோட ரத்த சுத்திலி சிந்தி அதுல இருந்து செடி கொடியெல்லாம் முளைக்குது. அந்த இடம் பார்க்கவே சூப்பரா மாறுது. கடைசியா அந்த காட்டு கடவுளோட தலை ஒரு பெரிய அழகான பூவா மலருது. ஹெல்பாய் என்னத்தான் அந்த குழந்தையை கஷ்டப்பட்டு காப்பாத்தினாலும் அந்த குழந்தை அம்மா வந்து என் குழந்தை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திட்டி வாங்கிட்டு போறாங்க. எல்லாருமே இவனு ஒரு சாதாரண மனுஷன் மாதிரியே பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒரு அரக்க மாதிரி பாக்குறாங்க. இதை பார்த்து லிசுக்கே கோவம் வந்து பத்திட்டு எறிகிற. அதுக்கப்புறம் இவங்க இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏப அந்த இளவரசியை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு கான்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கிட்டான். ஏன்னா எப்பயுமே அவன் வெளியே இருக்கும்போது அந்த கண்ணாடி மாதிரி தான் போட்டிருப்பான். அதை எடுத்துட்டான். ஏன்னா காத்து பட்டுச்சுன்னா இவன் கண்ணு ட்ரை ஆயிடும். இளவரசி நுவாலா ஒரு மேப் எடுத்துட்டு வந்தாலும் அதுல ஒண்ணுமே இல்லை, உள்ள எம்டியா இருக்கு. ஒரு பக்கம் ஹெல்பாய் ரொம்ப சோகமா இருக்கா. ஏன்னா காட்டு கடவுளை கொண்டுட்டான். மக்கள் இவனை ஒரு மாதிரி பார்த்தாங்க, மக்கள் இவனை ஏத்துக்கவே இல்லை அப்படின்ட்டு. இவன் இப்படி இருக்கும்போது ஜோஹான் வர வந்து நீ புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்றான். எனக்கு செம கடுப்பா இருக்குது. கோவம் தான் உனக்கு எதிரி, அதுதான் நீ ரொம்ப வீக்கா மாத்தும் அப்படின்னு சொல்றேன். அவன் கோவத்துல அடிச்சிடறான். அடிச்சோடனே ஜோஹான் ஷூட் உடஞ்சி ஜோஹான் வெளியே வந்துடுறான். ஜோஹானே காத்து மாதிரி தானே இருப்பான். சோ காத்து மாதிரி போய் அங்க இருந்து பெட்டியெல்லாம் ஓபன் பண்ணி இவன் அடிக்கிறான். ஹெல்பாயை அடிச்சு முடிச்ச வாட்டி கோபம் உன்னை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி நீ அதை கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த ஏவு பார்த்தா ஒரு பக்கம் லவ் சாங்லாம் கேட்டுட்டு இருக்கிறான். ஏன்னா இளவரசியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அட பாவி ஏபே, இந்த பொண்ணையும் பால் குடிக்குதா, சரிவா சரக்கடிக்கலாம்னு சொல்லிட்டு சரக்கடிக்கிறாங்க ரெண்டு பேரும். இவங்க இப்படி சத்தமா பாட்டு போட்டுட்டு போதையில இருக்கும்போது நுவாடா வேற அங்க வந்துடுறான். நுவாடா வந்தது நுவாலாவால ஃபீல் பண்ண முடியுது. டக்குனு அந்த மேப்பை எரிச்சிட்டு அந்த லாஸ்ட் பீஸை ஒளிச்சு வைக்கிறா. ஆனா அந்த மேப் பேப்பருங்கிறது ஒண்ணுமே இல்ல. அந்த மேப் வச்சிருந்த சிலிண்டர் தான் மேப்போட ஆச்சு. அந்த சிலிண்டர் தேய்ச்ச உடனே கோல்டன் ஆர்மி இருக்கிற இடத்தோட மேப் தெரியுது. சரி அந்த கிரீடத்தோட கடைசி பீஸ் எங்க இருக்கு, புக்குக்குள்ள தானே ஒளிச்சு வைக்கிற, உனக்கு ப்ளூ தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ப்ளூ கலர் புக்கெல்லாம் தேடுறான் இவன். அப்ப நுவாலா அங்க இருந்து எமர்ஜென்சி பட்டன் ஆன் பண்ணிடுறா. சோ எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. என்னதே நீ இது கூட எல்லாம் பேசுவியா, ஏபே இவ்வளவு நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கணத்துல கிளிக்கிறான். இவளுக்கு காயமாவுது. ஹெல்பாய் அங்க சண்டை போட வந்துட்டான். ஹெல்பாய் வேற சம போதையில் இருக்கிறான். உன்னுடைய ஆயுதத்தை எடுத்துக்கோ, மோதி பாத்துடலாம், என் கையை எனக்கு ஆயுதம் தாண்டா. அப்பதான் ஏப் சொல்றா இவனை காயப்படுத்தாத அப்படின்ட்டு. ஏன்னா இவனுக்கு காயமானுச்சுன்னா இளவரசிக்கு காயமாகும். சண்டையை ஆரம்பிச்சிருச்சு. ஹெல்பாய் அவனை காயப்படுத்தாத மாதிரி சண்டை போடுறான். நுவாடா எப்பயும் போல செம ஸ்பீடா சண்டை போறான். ஹெல்பாய் அவன் கல்லு கையை வச்சு பிளாக் பண்றான். நுவாடா தான் சண்டையில ஆதிக்க செலுத்துறான். இவனை போட்டு அடிக்கிறான். அப்பன் பத்து லிசு வந்தவனே ஹெல்பாய் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான். நுவாடா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவனை குத்திடுறான். ஹெல்பாய் நெஞ்சிலே கரெக்டா குத்தி பிளேட உடச்சிடறான். சோ அந்த பிளேடு நெஞ்சிலே மாட்டிக்கிச்சு. ஹெல்பாயை காப்பாத்தணுமா, அப்ப அந்த லாஸ்ட் பீஸ் எடுத்துட்டு என்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு நுவாலாவை கடத்திட்டு போயிடுறான்.
கூப்பிடுறான். ஏபு ஹெல்பாயை குத்துன பிளேட் எடுக்க பாக்குறான். பட் அது எடுக்க ட்ரை பண்ணா அது இன்னதான் கிட்ட போகுது இதயத்துக்கு பக்கத்துல. பிளேடை எடுத்தா அது இன்னும் இதயத்துக்கு பக்கத்துல போகுது. பட் எடுக்க விட்டுட்டு ஹெல்பாய்க்கு காயம் சரியாவாது. லீஸ் அந்த லாஸ்ட் பீஸ் இல்லைனாலும் பரவாயில்ல அந்த இளவரசனை தேடி போலான்னு சொல்றாங்க. ஏபு முன்னாடி இளவரசி படிச்ச போயம் வச்சு புக்கை கண்டுபிடிச்சிடறான். அந்த புக்குள்ள அந்த லாஸ்ட் பீஸ் இருக்கு. இதை கண்டுபிடிச்சதை ஏபு யார்ட்டையுமே சொல்லல. ஒரு ஆள் தெரிஞ்சிச்சுன்னா ஏஜென்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க. ஏன்னா இளவரசி அப்புறம் ஹெல்பாய் இவங்களை காப்பாத்த இதுதான் ஒரே வழி. சோ அதை அவன் ஒளிச்சு வச்சுக்கிறான். இந்த விஷயம் லிஸுக்கே தெரியாது. லாஸ்ட் பீஸ் இல்லைனாலும் பரவாயில்ல போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஜோஹானே வந்துடுறான். நான் மனுஷன் இல்ல தான், பட் உங்க வழி எனக்கு புரியுது. ஏன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அவங்களுடைய மோதிரம் கூட இவன் வச்சுக்கிறான். அவ ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா. அப்படித்தான் என்னுடைய உடம்பு போனுச்சு. லாஸ்ட் பீஸ் தான் நம்ம கிட்ட இல்ல. அது இல்லாம கோல்டன் ஆர்மியை கூப்பிட முடியாது. சோ வாங்க தெரியுமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். இவங்களும் அந்த மேப்ல சொன்ன இடத்துக்கு போறாங்க. அது நார்த்தன் அயர்லாந்து ஆண்ட்ரிம்னு ஒரு இடம். அந்த இடத்துக்கு போனா அங்க எதுவுமே இல்ல. ஒரு பெத்மோரா காப்ளின் மாஸ்டர் பிளாக் ஸ்மித் ஒருத்த வரா. இவங்க போக வேண்டிய இடம் பேரே பெத்மோரா தான். அங்க கூட்டிட்டு போன்னு சொன்னதுக்கு ஏதாச்சும் பொருள் இருந்தா தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஷைனிங்கா இருக்க பெல்ட் வேணுமா? என்கிட்ட காலே இல்ல. சோ பேண்ட் போட மாட்டேன். இங்க பாரு இது வேணுமா? வேணா என்கிட்ட பைனாகுலர் ஏற்கனவே இருக்குது. ஆமா அவன் நெஞ்சில போட்டிருக்க பேண்டேஜுக்குள்ள ஷைனிங்கா ஏதோ ஒன்று இருக்கு. அது எனக்கு வேணும். அது எடுக்க முடியாது. அது எடுத்தா இவன் செத்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. அது எடுக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்றான் இவன். அதுக்கப்புறம் அந்த காப்ளின் விசில் அடிச்சோடனே ஒரு பெரிய பாறை மனுஷன் மண்ணுக்குள்ள இருந்து எந்திரிக்கிறான். அந்த பாறை மனுஷங்குள்ள ஒரு வழி மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இவங்க எல்லாம் போறாங்க. இவங்களாம் சாவு தேவதையை பார்க்க போறாங்க. அந்த சாவு தேவதை கிட்ட போனா அனகுன் டிராமா அப்புறம் எலிசபெத் ஷெர்மன் உங்களுக்காகத்தான் நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்றான். லிஸ்ங்கிறது இவன் ஷார்ட் நேம். எலிசபெத் தான் முழு பெயர். நான் தான் இவன் சாவு. இவன் பூமிக்கு அழிவை ஏற்படுத்த தான் உண்டாக்கப்பட்டவன். எது தெரிஞ்சுமா இவனை காப்பாத்த பாக்குற? கூடிய சீக்கிரம் இவன் உலகத்தை அழிப்பான். இவனை காப்பாத்தணுமா இல்ல உலகத்தை காப்பாத்தணுமா? லிஸ் இவனைத்தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிடுறா. நீ நேரம் வரும்போது அதிக கஷ்டத்தை அனுபவிப்ப அப்படின்னு அந்த சாவு தேவதை சொல்லுது. அது நான் வரும்போது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சோ அந்த சாவு தேவதையை ஹெல்பாயை காப்பாத்திருச்சு. ஹெல்பாயும் பொழைச்ச வாட்டி லிஸ் அவங்க கிட்ட நீ அப்பாவாக போற அப்படின்னு சொல்றா. அந்த காப்ளினும் அவன் கேட்ட பிளேட் எடுத்துக்கிட்டு இளவரசன் நிவாடா கிட்ட கூட்டிட்டு போறான். ஹெல்பாய் இப்போ ஃபுல்லா ரெடி ஆயிட்டான். அது அவன் பேண்டேஜ் கிழிச்சிட்டு ரெடி அப்படிங்கிறா. இவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடம் ரொம்ப பெருசா இருக்குது. 70 டைம் 70 சோல்ஜர்ஸ் கோல்டன் ஆர்மி அங்கதான் தூங்கிட்டு இருக்கு. படிக்கட்டுல என்னால ஏற முடியாது. சோ நீங்களே போங்க. இளவரசனை எப்படியாச்சும் தடுத்து அந்த கோல்டன் ஆர்மியை திரும்ப வராக்காத மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறான் அந்த கோப்ளின். அங்க போனவட தான் தெரியுது ஏபி கிட்ட அந்த லாஸ்ட் பீஸ் இருக்குன்ட்டு. இளவரசி காப்பாத்த அவன் கொடுத்துறான் அந்த பீஸை. இளவரசன் நுவாடாவும் அந்த 3 பீஸையும் ஒன்னாக்கி கிரீடத்தை உருவாக்கிட்டான். சோ அதை போட்டுட்டு இப்போ கோல்டன் ஆர்மியை கூப்பிடுறான். தூங்கிக்கிட்டு இருந்த கோல்டன் ஆர்மி இப்போ எந்திரிச்சிருச்சு. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. நுவாடா எல்லாத்தையும் கொன்றுங்கன்னு சொல்றான். இனிமே என்ன சண்டை தான். ஹெல்பாய் 1 and 2ல எனக்கு பிடிச்ச ஃபைட் இதுதான். செம்மையா இருக்கும். ஹெல்பாய் எல்லாத்தையும் கண்ணை வச்சு பொழந்து தள்ளுறான். ஏகப்பட்டது இருக்குது. ஹெல்பாய் அது மேலேயே ஏறி ஒவ்வொன்னா சுட்டு போட்டு தள்ளுறான். இப்போ அப்படியே ஜோஹான் ஃபைட்டை காட்டுறாங்க. அது இதை விட சூப்பரா இருக்கும். அவன் ஆவித்தானே. சோ அவன் ஷூட்டை விட்டு வெளியே வந்து அந்த மிஷின்குள்ளேயே பூந்துடுறான். இவன் உள்ள போனோடனே மிஷின் ப்ளூ அடிச்சு அவங்கள வச்சு அவங்களே அடிக்கிறான். ஜோஹானே எல்லாத்தையும் அடிச்சு எல்லா மிஷினையும் உடச்சு போடுறான். ஹெல்பாய் அந்த உடஞ்சு போன ஒரு மிஷினோட கையை வச்சு எல்லாத்தையும் போட்டு தாக்குறான். விஎஃப்எக்ஸை பத்தி சொல்லவே தேவையில்ல. சும்மா அடிச்சு நொறுக்கிருக்காங்க. ஜோஹான் சண்டை போட்ட மிஷின் உடஞ்ச வாட்டி திரும்ப அவன் ஷூட்டிங்கே வந்துடுறான். இப்பதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அது என்னன்னா இவங்க என்னத்தான் இந்த கோல்டன் ஆர்மி மிஷின் அடிச்சு உடச்சு நொறுக்கினாலும் அந்த உடஞ்ச பாட்டுல இருந்து திரும்ப செட் ஆகும். ஃபர்ஸ்ட் சீன்ல ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி தான் இதுங்களுக்குள்ள அழிவே இல்லை. எவ்வளவு அடிச்சாலும் திரும்பவும் வரும். அது மட்டும் இல்லாம நிறையவும் இருக்கு. அப்பதான் ஹெல்பாய் நான் இளவரசன் நுவாடாவை சேலஞ்ச் பண்றேன்னு சொல்றான். இதை கேட்டு கோல்டன் ஆர்மியில கம்முன்னு போயிடுறாங்க. ஏன்னா இந்த சேலஞ்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். யார் நீ என்ன சேலஞ்ச் பண்ண அப்படின்னு நுவாடா கேட்டதுக்கு அவன் தான் அனகுன் டிராமா சன் ஆஃப் தி ஃபாலன் ஒன். அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு நுவாடா சொல்றா. நுவாடாக்கு வேற வழியில சண்டை போட வரா. ஹெல்பாய் ஏபி கிட்ட பயப்படாத நான் அவனை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவன் சத்தா இளவரசி செத்து போயிடுவா. நுவாடா ஹெல்பாய்க்கு கத்தி தூக்கி போட்டு சண்டை கூப்பிடறா. சண்டை ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமா இருக்கு. எகிரி பாஞ்சு சண்டை போறான் நுவாடா. ஹெல்பாய் செமையா சண்டை போடுறான். ஹெல்பாய் குத்தும் போது நுவாடாக்கு அடிப்பட்டா அவளுக்கும் அடிப்படுது. ஸோ இவங்க கொஞ்சம் பார்த்து தான் சண்டை போடணும். செம்ம ஃபாஸ்டா சண்டை போடுறாங்க. ஹெல்பாய் அங்க இருந்து சக்கரத்துக்குள்ளெல்லாம் பூந்து சண்டை போடுறான். ஆரம்பத்துல நுவாடாவோட கை வாங்குற மாதிரி தெரிஞ்சாலும் ஹெல்பாய் தான் இந்த மேட்ச் முடிக்க போறான். லாஸ்டா ஹெல்பாய் பின்னாடி வழியா வந்து அவன் கழுத்தை பிடிச்சி தூக்கி வீசிடுறான். ஸோ சேலஞ்சில் ஹெல்பாய் ஜெயிச்சிட்டான். பட் அவனை கொல்ல அந்த கிரீடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டான். ஆனா நுவாடா தோத்த வரையில ஹெல்பாய் கொல்ல பாக்குறான். அப்பன்னு பார்த்து இளவரசி நுவாலா அவளே குத்தி கொண்டுக்கிறான். அப்பதான் இவன் சாவான்ட்டு. ஸோ நுவாடா 2 பேருமே செத்துறாங்க. இளவரசி சாவும் போது ஏபு அவ கையை தொட்டி இவன் காதல சொல்றான். இளவரசி ஏபுடைய காதல தெரிஞ்சுக்கிட்டே அப்படியே செத்து போயிடுறா. ஹெல்பாய் அந்த கிரீடத்தை பார்த்து இதுல எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றான். லிஸ் அந்த கிரீடத்தை வாங்கி அதை பத்தி நினைச்சே பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சு உருக்கிடுறா. இப்ப அந்த கிரீடமும் போயிடுச்சு. இனிமேட்டு அந்த கோல்டன் ஆர்மி யாராலையும் வர வைக்க முடியாது. அப்படியே வெளியே வந்து பார்த்தா டாமும் மற்ற ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. டாம் கிட்ட இவங்க பொருள்லாம் கொடுத்துட்டு நாங்கள் வேலையை விட்டு போறோன்னு சொல்லிட்டு 4 பேருமே போயிடுறாங்க வேலையை விட்டு. அதுக்கப்புறம் ஹெல்பாய் லிஸ் கிட்ட பேபி வளர்த்துறத பத்தி சொல்லிட்டுக்கிறான். அவங்க பேபி இல்ல பேபிஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா 2 குழந்தை. இப்படி ஒரு எண்டிங்கோட இந்த படம் முடியுது. அன்பார்ச்சுனேட்டா 3rd பார்ட் வரவே இல்லை. ரீபூட் தான் வந்திருக்கு ஒன்று. அண்ட் அவ்வளோதான். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப் விஜய்.